ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வருஷம் இந்தியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து மதுரை உட்பட இந்தியாவில் உள்ள 5 ஏர்போர்ட்டை வந்து 24/7 வந்து ஆப்ரேஷன் லவர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறத அறிவிச்சிருந்தாங்க. ஏப்ரல் 1 2023 24/7 கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. என்ன ரீசன் தெரில, இது வரைக்கும் வந்துட்டு மதுரை ஏர்போர்ட்டை வந்து 24/7 கன்வெர்ட் ஆகாமல் தான் ஆப்ரேட் ஆகிட்டு வருது. இன்றைக்கி மதுரையோட எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோட இப்போ ரீசண்ட் ஒரு சர்க்குலரை வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுபடி வர அக்டோபர் மாதம் எண்டுக்குள்ளே வந்துட்டு மதுரை ஏர்போர்ட்டை வந்து 24/7 வந்து கன்வெர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக மதுரை ஏர்போர்ட் வந்து காலையில் 6:55 நைட்டு 9:25 வரைக்கும் தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் லேண்டிங் இது எதுவுமே இருக்காது. ஸோ இனிமேல் 24/7 கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா ரவுண்ட் த கிளாக் வந்துட்டு டேக் ஆஃப் லேண்டிங் வந்து இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு மினிமல் நார்மே வந்துட்டு ஏர்போர்ட் வந்து 24/7 ஆப்ரேட் ஆகணும். ஸோ அந்த நார்ம் வந்துட்டு மதுரை ஏர்போர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மதுரை கன்வெர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.